அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பிரசன்ன ஜோதிடம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அறிமுக தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதி ரொம்ப மிக முக்கியமான பகுதி, அதனால் முழுமையாக பாருங்கள். நம்ம பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னாலே இப்போதைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றதான் இந்த பிரசன்ன ஜோதிடத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இந்த பிரசன்னம் கணிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் வேணும். எதிரில் இருக்கக்கூடிய நபர் ஒரு தூண்டுதலாக எனக்கு இப்போதைக்கு ரொம்ப நாளாக நான் வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற அந்த தூண்டுதல், அவருடைய கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப ஒரு தூண்டுதலான ஒரு தன்மையில் அவருக்கு இருக்கணும். அதே மாதிரி பிரசன்னம் கணிக்கக்கூடிய ஜோதிடரும் ரொம்ப ஒரு ஆர்வமாக, ஓகே இவருக்கு என்ன பதில் வரும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட ஜோதிடரும் கணிச்சு பார்க்குற மாதிரி இருக்கணும். இந்த பிரசன்னத்துக்கு என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிருஷ்ணமூர்த்தி பிரசன்னம் அப்படின்றதால முதல்ல பிரசன்னத்துக்கு யாருக்கு கணிக்கிறோமோ அவங்களுடைய பெயர், அதுக்கடுத்து தெளிவான கேள்வி. கேள்வி அப்படின்றது ஒத்தையா ரெட்டையான்னு இருக்கக்கூடாது. வேலை கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது. வேலை எப்போது கிடைக்கும், திருமணம் எப்போது ஆகும், சரிங்களா, குழந்தை எப்போது பிறக்கும், இது மாதிரி தெளிவான கேள்வியாக இருக்கணும். அதுக்கடுத்து இந்த கேபி அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் பிரசன்ன எண், ஆருடைய எண் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். 1லேருந்து 249 நம்பருக்குள்ள ஒரு நம்பர் அப்படின்றது செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்றது ரொம்ப ரேண்டமாக இருக்கணுங்க, சரிங்களா. அதனால் நம்முடைய அதிர்ஷ்ட நம்பரு, இன்றைக்கி ராசி பலனில் சொன்ன அதிர்ஷ்ட நம்பர், இந்த மாதிரியான நம்பர்லாம் சொல்லக்கூடாது. எடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்றது ரொம்ப ரேண்டமாக இருக்கணும், சரிங்களா. அது நம்ம கூகுளில் கூட ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் அப்படி போட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா சாஃப்ட்வேர்லேயே ரேண்டம் நம்பர் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. எனவே பிரசன்னம் கணிக்கிற போது முதல் பெயர், தெளிவான கேள்வி, அதுக்கடுத்து ரேண்டம் நம்பர் அப்படின்றது நமக்கு இருக்கணும். இதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று, சரிங்களா. வரக்கூடிய பகுதியில் நம்ம தொடர்ச்சியாக பிரசன்னம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நம்ம ஷார்ட்ஸாக பார்ப்போம். நம்முடைய அமராபதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதற்கப்புறம் புதிய புதிய தகவல் எல்லாமே நம்முடைய யூடியூப் சேனலில் கண்டினியூவாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.